இதே போல ஒரு பீரியட்ல எஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின் வந்து இதே மாதிரி தான் அவங்களும் நிறைய ப்ரொமோட் பண்ணாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து நார்த் இந்தியாவில் ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேமா மாறுச்சு எஸ் வேர்ல்டு. அதே போல தான் யூபிட்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வையில் வந்து தெரியுது. பேமெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க, நீங்க யூபிட் காயினை வச்சு என்ன வேணாலும் வாங்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து இந்தியாவில் அதுக்கான அனுமதியே கிடையாது. ஏன்னா கிரிப்டோ கரன்சின்றது வந்து ஒரு கடல் மாதிரி, அதுக்குள்ள நீங்க நிறைய நாலேஜ் எடுத்தால் தான் இதெல்லாமே வந்து கண்டுபிடிக்க முடியும். எப்படி வந்து செபி வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்றாங்களோ அதே போல பெரிய பெரிய டயர் 1 எக்ஸ்சேஞ்சில் ஒரு காயினை வந்து லிஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்றாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை விட இந்த மார்க்கெட்டுக்கு ஏன் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிரிப்டோ மார்க்கெட்ல அதிகமான அளவுக்கு ப்ராஃபிட் இருக்கு. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் கிரிப்டோ கரன்சி சம்பந்தமான நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறோம். வியூவர்ஸ் அதுக்கு நிறைய ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த கமெண்ட்ஸில் அதிகபட்சமாக நம்ம பார்க்குறது என்னன்னா, இந்த காயின் வச்சிருக்கேன், இந்த காயினோட வளர்ச்சி எப்படி இருக்கும், இந்த காயின் வந்து இப்போதைக்கு வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய காயின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதிகமாக கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த காயின்ஸோட பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், ஃப்ரெஷ்ஷாக ஒரு பர்சன் கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணணும், இல்லை கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு உள்ளே வரணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக கிரிப்டோ மாஸ்டர் மிஸ்டர் சிவகுமார் அவர்களை இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் சார். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய டாபிக் நம்ம பேசியிருந்தோம். அதில் அதிகபட்சமாக கமெண்ட்ஸில் வந்திருக்குது காயின்ஸ் பற்றி தான். சார் இந்த மாதிரி ஒரு காயின்ஸ் வச்சுருக்கேன், இந்த காயின் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸாக அதிகமாக இருக்குது. இதில் இந்த யூபிட் காயின் அப்படிங்கிற ஒரு காயின், அதை பற்றி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த காயினோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. யூபிட் காயின் அப்படிங்கிறப்ப அதில் பிட்காயின் அப்படிங்கிற அந்த நேமை வச்சு ஒரு இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாயை இருக்குது. ஸோ ஆக்சுவலாக யூபிட் காயினோட பொசிஷன் எப்படி சார்? யூபிட் காயினை பற்றி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. கமெண்ட்ஸில் மட்டும் கிடையாது, நிறைய பேர் கால்ஸ்லையுமே வந்து கேட்குறாங்க. யூபிட் காயின்றது வந்து என்னுடைய நாலேஜுக்கு தெரிஞ்சு ஆக்சுவலி அது வந்து ஒரு ப்ராஜெக்ட் உள்ள காயின் கிடையாது. நார்த் இந்தியாவில் ஒரு சில பேர் வந்து ப்ரொமோட் பண்ணுற ஒரு காயின். அது பியூர்லி அவங்க வந்து ஒரு எம்எல்எம் பேஸில் வந்து அந்த காயினை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. யூபிட் காயினை பொறுத்த வரைக்கும் அதில் அனலைஸ் பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. அதாவது வந்து கிரிப்டோவில் இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரியும் எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி அத்தனை ப்ராஜெக்ட் சொல்கிறாங்க. ஒரு கம்பெனி அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியுமான்றதை பார்த்தாவே நமக்கு வந்து டவுட் வருது. இது வந்து உண்மையிலே இந்த மாதிரி ஒரு ரியலாக வந்து பண்ணக்கூடியவங்க இவ்வளோ ப்ராஜெக்ட் வந்து பண்ண மாட்டாங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்குறாங்க அப்படின்னா அவங்க எக்ஸ்சேஞ்சில் தான் அதிகபட்சமாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அதை தாண்டி ஒரு டெக்ஸு, அதாவது ஒரு வேலெட் ஒன்று பண்ணலாம். நான் வந்து எல்லாமே பண்ணுறேன், எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கிறேன், வேலெட் வச்சுருக்கிறேன், பேமெண்ட் சிஸ்டம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக அவங்க அடுக்கிக்கிட்டே போகிறத பார்த்தா அது அந்தளவுக்கு நடக்குமான்றது டவுட்டாக தான் இருக்குது. இதே போல் ஒரு பீரியடில் எஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின் வந்து இதே மாதிரி தான் அவங்களும் நிறைய ப்ரொமோட் பண்ணாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து நார்த் இந்தியாவில் ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேமாக மாறுச்சு எஸ் வேர்ல்டு. அதே போல் தான் யூபிட்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வையில் வந்து தெரியுது. எனக்கு வந்து ஒரு வியூவர்ஸை பார்த்து ஒரு கேள்வி என்னென்னா, கிரிப்டோ கரன்சியில் ஆயிரக்கணக்கான காயின்கள் இருக்கும்போது எதுக்காக பர்டிகுலராக ஒரே ஒரு காயினில் மட்டும் நான் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு காயினில் வந்து அதிகமான அளவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், அந்த காயினை வந்து நான் எடுத்து பண்ண போகிறேன் அப்படின்னு எதுக்காக சொல்லணும்? நிறைய காயின்கள் இருக்குது, டைவர்சிஃபை பண்ணி கேட்டகரி வைஸாக பிரித்து செயின் உள்ள சில காயின்கள், கேமிங் காயின்கள், ஏஐ காயின், இப்படி நிறைய கேட்டகரி இருக்குது. எல்லாத்துலேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வைக்கலாமே. எதுக்காக பர்டிகுலராக ஒரு காயினை எடுத்துக்கிட்டு அந்த ஒரு காயினவே என்னுடைய மொத்த பணத்தையும் நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அது வளருமா வளராதா, இருக்குமா இருக்காதா அப்படின்லாம் கொஸ்டின் வச்சுக்கிட்டு. ஸோ அதனால் யூபிட் காயினை பொறுத்த வரைக்கும் என்னையை பொறுத்த வரைக்கும் அது வந்து அந்தளவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஃபியூச்சரில் வந்து அது என்ன வேணாலும் ஆகலாம், அதுக்கு வந்து கேரண்டி வந்து கிடையாது. ஓகே, ஒரு காயினுக்கு ப்ராஜெக்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை தான் நம்ம ஒரு பேஸாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோக்கஸ் கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறத வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு காயினுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஃபோக்கஸ் ப்ராஜெக்ட்னு ஒன்று பண்ண முடியுமா? அப்படி ஃபர்ஸ்ட் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இப்போ ஒரு ரோட் மேப்பில் வந்து நான் இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த காயினை வச்சு ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உண்மையிலேயே அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து இருக்கா, எந்த அளவுக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து இதாகிட்டு இருக்கு, அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து எஃப்ஐயூவில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா, இந்த விஷயம்லாம் பார்க்கணும். ரெண்டாவது வந்து நான் ஒரு டீசென்ட்ரலைஸ்டு வேலெட் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த வேலெட் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது, அந்த ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வந்து உள்ள
அவங்க என்ன கான்செப்டில் என்ன அல்கிரிதத்தில் போகிறாங்க, என்ன மாதிரி செயினை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் வந்து பார்க்கணும். இவங்களே ஓன் செயின் வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க. அந்த ஓன் செயின் என்ன மெத்தடில் வந்து அதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, என்ன மாதிரி கான்செப்டில் உள்ளே கொண்டு வராங்க, என்னத்தை அந்த செயின் வந்து சால்வ் பண்ணுது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பார்க்கணும். பேமெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க, நீங்கள் யூபிட் காயினை வச்சு என்ன வேணாலும் வாங்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து இந்தியாவில் அதுக்கான அனுமதியே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு லீகல் டெண்டராக நீங்கள் வந்து ஒரு காயினை வச்சு ஒரு பொருளை வாங்க முடியுன்ற அனுமதியே கிடையாது. பட் இவங்க வந்து எல்லாம் வெளியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்கள் யூபிட் காயினை வச்சு பெட்ரோல் போடலான்வாங்க, அது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் வந்து அதெல்லாம் வந்து இந்திய அரசாங்கப்படி அனுமதியே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள், மக்களுக்கு தெரியாத பல விஷயங்களை சொல்லி இவங்க வந்து அந்த ஒரு காயினை ப்ரொமோட் பண்ணுறதுல தான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களே ஒழிய ரியலாக வந்து அதுக்குள்ளே வந்து ப்ராஜெக்ட் வந்து இருக்காது. இருக்கிற மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கிரிப்டோ கரன்சிக்குள்ளே வரக்கூடிய பிகினர்ஸ் அவங்களுக்கு வந்து தெரியாது. ஏன்னா கிரிப்டோ கரன்சின்றது வந்து ஒரு கடல் மாதிரி, அதுக்குள்ளே நீங்கள் நிறைய நாலேஜ் எடுத்தால் தான் இதெல்லாமே வந்து கண்டுபிடிக்க முடியும். உண்மையிலே அவங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்கா என்னன்னு டெப்த்தாக தான் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு காயினே இருக்குன்னா அந்த காயின் வந்து என்ன செயினில் பண்ணாங்க, எவ்வளோ சப்ளை பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி அல்கரிதத்தில் இருக்குது, என்ன பர்பஸுக்காக அது வந்திருக்கு அப்படின்றத படிக்கிறதுக்கே அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் அந்த கோடிங் எழுதியிருப்பாங்க. அந்த கோடிங் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதை படிக்க முடியும். ஸோ இவங்க வந்து ஈஸியாக சொல்லிடுவாங்க. இப்போ ஒரு காயின் வந்து கிரியேட் பண்ணுறாங்கன்னா அந்த காயின் சப்ளை இவ்வளோதானா, இல்லை சப்ளைவை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் கோடிங்கை படிச்சிங்கன்னா தெரியும். ஆனால் அந்த கோடிங்கை படிக்கக்கூடிய அளவுக்கு நாலேஜ் இருக்காது. ஏன்னா அந்த கோடிங் படிக்கிறவங்க பெரும்பாலும் வந்து சாஃப்ட்வேரில் வந்து இருக்கிறவங்க ஐடி படித்தவங்களா தான் இருந்தால் தான் அது ஓரளவுக்கு படிக்கவே முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க ஈஸியாக வந்து ஒரு காயினை வந்து ப்ரொமோட் பண்ணுறது சாதாரண மக்களை வந்து இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ ஒரு ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு ஐபிஓ உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க, ஐபிஓ லிஸ்ட் ஆக போகுது அப்படின்னாக்கா, செபி சைட்லேருந்து அதுக்கு இந்த கம்பெனி என்ன, இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி டோட்டல் டீட்டெயில் எல்லாமே அவங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணிடுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கிரிப்டோவில் அப்படி கிடையாதா? கிரிப்டோவில் அந்த மாதிரி வந்து இது ஏன்னா எந்த கண்ட்ரியுமே இன்னும் வந்து அதை ரெகுலேட் பண்ணலை. ரெகுலேட் பண்ணாததுக்கு முன்னாடியே இப்போ அந்த அதாவது ஐசிஓன்னு சொல்லுவாங்க, இனிஷியல் காயின் ஆஃபர்ன்றது ஒரு பீரியடில் அதிகமாக இருந்துச்சு. இனிஷியல் காயின் ஆஃபர் வந்து நினச்சவங்களாம் வந்து காயின் வந்து கிரியேட் பண்ணுறது, லிஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்தது. வெளிநாடுகளில் வந்து இதுக்கான ஸ்கேம்லாம் நிறைய ஆரம்பித்தோன்னே இப்போ ஐசிஓன்றதில் வந்து யாருமே இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை. அதுக்கு தான் பெரிய பெரிய டயர் 1 எக்ஸ்சேஞ்சில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி வந்து செபி வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணுறாங்களோ அதே போல் பெரிய பெரிய டயர் 1 எக்ஸ்சேஞ்சில் ஒரு காயினை வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸ்சேஞ்சே வந்து என்ன பண்ணுறாங்க, லிஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் ஐஇஓன்னு சொல்லுவாங்க, ஐஇஓ, இனிஷியல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க, டெக்னாலஜி வைஸாக பார்க்குறாங்க, கம்பெனியை பார்க்குறாங்க, என்ன ப்ராஜெக்ட்னு பார்க்குறாங்க, ஃபவுண்டிங் டீமை பார்க்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட காயினை வந்து நம்பலாம். ஏன்னா அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் நம்ம சார்பாக எக்ஸ்சேஞ்ச் வந்து அந்த வேலையை எடுத்துக்கிறாங்க. அரசாங்க சைடு இருந்து செபி மற்ற அமைப்புகள் இல்லாத இவங்க வந்து எடுத்துக்கிட்டு மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராஜெக்ட் உள்ள காயினா லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தான் லிஸ்ட் பண்ணுறாங்க. அதை நம்பலாமே ஒழிய மற்றபடி இந்த மாதிரி பப்ளிக்காக வந்து பண்ணுறவங்க அதில் நிறைய ஸ்கேம் நடக்கும். ஏன்னா இங்கே வந்து இன்னும் ரெகுலேட் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி இல்லை இல்லையா? அந்த வேலையை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. மக்களால் அதை கவனிக்க முடியாமல் தான் இந்த மாதிரி சில காயின்களில் வந்து ஏமாறுறோம். ஓகே, அதில் பை காயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின், அது நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க. பை காயினோட ஆக்சுவல் பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது சார்? அதை நம்பி இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? பை காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. அது ஆக்சுவலாக ஏற்கனவே வந்த காயின். அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அமைப்பு வந்து சான்போர்டு யூனிவர்சிட்டியில் படித்த சில பிஹெச்டி சேர்ந்தவங்க எல்லாமே ஒரு ஏர்ட்ராப் மாதிரி வந்து கொடுத்தாங்க. அது வந்து ஒரு மைனிங் மாதிரி வந்து நீங்கள் அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு 24 hours ஒன்ஸ் வந்து அது ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். சம் ரெஃபரல் கொடுத்தீங்கன்னா இன்னும் மோர் காயின்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். இது வந்து ஒரு பீரியடில் வந்து வரும். சில காயின்களுக்கு இந்த மாதிரி ஏர்ட்ராப் வரும். அதில் வந்து சிலது வந்து ரியலாக இருக்கும், சிலது வந்து ஃபேக்காகவே முடிஞ்சிடும் அது. ஸோ இந்த பை காயின் வந்து இப்போ இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 4 yearsக்கு முன்னாடி இருந்தே வந்து நிறைய பேர் வந்து அதை இந்த மாதிரி ஒரு ஏர்ட்ராப்பில் நிறையா வச்சுருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து அதை ஹோல்டு பண்ணுறாங்க. எப்போ லிஸ்ட் ஆகும், லிஸ்ட் ஆனால் இருக்கிற காயின்லாம் விற்று ஒரு பெரிய லெவலில் பண்ணலாம் அப்படின்றது. இதவே சில ஸ்கேம் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து லிஸ்ட் ஆகுது, நீங்கள் அந்த காயினை வந்து எனக்கு அனுப்புங்க, நான் வந்து உங்களுக்கு இவ்வளோ தரேன்னு சொல்லிட்டு அந்த காயினை வாங்கிக்கிட்டு சில இது கொடுக்குற மாதிரி, அதாவது டாலரில் வந்து கொடுக்குற மாதிரி சில ஸ்கேம்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் பைக்காயின்றது வந்து ஒரு ப்ராஜெக்டாக இன்னும் வெளியில் வரல. அது வந்து ஏர்ட்ராப்பில் வந்தது மட்டும்தான். சோஃபார் வந்து ஏர்ட்ராப்பில் வந்தது தான், இனிமேல் எந்த எக்ஸ்சேஞ்சிலையும் லிஸ்ட் ஆகல. அதே மாதிரி ஃப்ரீ காயின் கூட ஒரு காயின் ஒன்று இருக்கு இல்லையா? ஃப்ரீ காயினும் இது கிட்டத்தட்ட பைக்காயின் மாதிரி இல்லை. ஃப்ரீ காயின்றது வந்து அது வந்து ஒரு ப்ராஜெக்ட் மீன்ஸ் வந்து மீம்ஸ் காயின் கேட்டகரியில் தான். ஃப்ரீ காயின்றது நீங்கள் நல்ல டயர் 2 எக்ஸ்சேஞ்சிலலாம் வந்து இருக்கக்கூடிய காயின் தான். ஃப்ரீ காயின் உண்மையிலே ஃபவுண்டிங் டீம் இருக்கு. அவங்க உருவாக்குனதே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ காயின்றது
உலகத்தில் இருக்க எல்லாருக்கிட்டையும் இந்த காயின் வந்து கொஞ்சமாவது இருக்கணுன்றதுக்காக அவங்க வந்து கிரியேட் பண்ண காயின். பட் பெர்ஃபார்ம் பண்ண காயின் தான். லாஸ்ட் புல்ரனில் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. ஃப்ரீ காயின்றது வந்து மீம்ஸ் காயின் கேட்டகரியில். பட் அது வாங்கலாம், ஒரு கம்மியான அமௌண்ட்டுக்கு வந்து வாங்கலாம். பட் ஃப்ரீ காயினுக்கு வந்து உங்களுக்கு பின்னாடி ஃபியூச்சரில் வந்து வேல்யூ இருக்குது. நிறைய Tier 2 எக்ஸ்சேஞ்செலாம் லிஸ்ட் ஆகிருக்கு. இந்த கேமிங் காயின் அப்படின்னு சொல்லி ஒரு செக்டர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளார காலான்னு ஒரு காயின், அந்த காயின் கூட நிறைய நம்ம வியூவர்ஸ் சைட்லேருந்து பார்க்குறோம், கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜென்ரலாகவே கேமிங் காயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய காயினா, அதுலேயும் கேமிங் காயினில் இப்போ அந்த காலாங்கிற ஒரு காயின்ஸை நிறைய கேட்டிருக்காங்க. அதோட பொசிஷன் எப்படி சார்? கிரிப்டோ கரன்சியை பொறுத்தளவுக்கு ஆக்சுவலாக கேமிங் இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு நல்ல பணம் அதிகமாக புரளக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி, நல்லா ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரின்னு தான் சொல்லணும். அதுவும் வந்து மேலை நாடுகளில் இந்த கேமிங்க்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதே போல தான் கிரிப்டோ கரன்சிலையும் கேமிங் காயினுக்கு எப்போவுமே வேல்யூ வந்து இருக்குது. கேமிங் காயின்னா ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அதில் ஏதாவது ஒரு கேம் ஆடுவாங்க, அதன் மூலிமா சம் ரிவார்டு கிடைக்கும். அந்த ரிவார்டை வச்சு அவங்க வந்து காயினை மாற்றுவாங்க, காயின் மூலிமா ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. அந்த வகையில் வந்து காலான்றது வந்து ஒரு கேமிங் காயின், நல்ல ஒரு ப்ராஜெக்ட் உள்ள காயின் கூட. ஸோ அது வந்து ஃபியூச்சரில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தரக்கூடியது, ஒரு பீரியடில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்த காயின் தான். அதாவது கிரிப்டோ கரன்சியில் வந்து ஒவ்வொரு ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி வந்து சில கேட்டகரிஸ் வந்து வரும். ஒரு காலகட்டத்தில் கேமிங் உள்ள காயின் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண காயின், கேமிங்கு டெக்ஸ் காயின் இதெல்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண காயின். அந்த வகையில் காலா காயின் வந்து நல்ல காயின் தான், ஹோல்டு பண்ணலாம். லாங் டேர்மாக வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய காயின் தான். ஃபைல் காயினில் கூட நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறத பார்த்து. ஃபைல் காயின் வந்து உங்களுக்கு அது வந்து ஏஐ அண்ட் பிக் டேட்டாஸ் வந்து இன்னைக்கு டேட்டா சயின்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஒரு பூமிங்கான இண்டஸ்ட்ரி தான். ஸோ அதவே வந்து இவங்க ஏஐ அண்ட் டேட்டா இதில் வந்து கொடுக்குறாங்க. ஃபைல் காயினுமே நல்ல ஒரு ப்ராஜெக்ட் உள்ள காயின் தான். லாங் டேர்முக்கு வந்து ஹோல்டு பண்ணலாம். அதை நிச்சயமாக அது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். புல் மார்க்கெட்டில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஓகே, கிரிப்டோ கரன்சி கேட்டகரியிலேயே NFT, மெட்டாவர்ஸ், AR/VR இந்த கேட்டகரியில் சாண்ட்பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு காயின் பார்க்குறோம். இந்த காயின் கூட மோஸ்ட்லி நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கேட்டகரி வைஸ் இந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஃபியூச்சர் இருக்கும் சார்? மெட்டாவர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் ஒரு பெரிய பூம் கொடுத்த இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். ஈவன் ஃபேஸ்புக்கே வந்து அவங்க அந்த மெட்டாவர்ஸ் டெக்னாலஜிக்கு வந்து மாறினாங்க. அதுக்கு தான் வந்து ஃபேஸ்புக்கே மெட்டான்னு சொல்லி மாறுச்சு. மெட்டாவர்ஸ் டெக்னாலஜி வந்து இன் ஃபியூச்சரில் ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இருந்தபடியே தொலைதூரத்தில், அதாவது வெளிநாடுகள் இருக்கக்கூடிய ரொம்ப தூரத்தில் இருக்க ஒருத்தர்கிட்ட வந்து பேசுகிறது, நேரில் பக்கத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு டிவைஸ் வந்து நம்ம வச்சுக்கிட்டு பேசினா நீங்கள் இப்போ பக்கத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் வந்து இருக்கும். அதுதான் அந்த டெக்னாலஜி, மெட்டாவர்ஸ் டெக்னாலஜி. இந்த சாண்ட்பாக்ஸ்ன்றது அந்த கேட்டகரியில் வரக்கூடிய இது சில ரியல் வேர்ல்டில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ அமேசான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்டோர்கள்லாம் வந்து நீங்கள் போய் இப்போ நம்ம வந்து ஆன்லைனில் வந்து ஒரு பொருள் வாங்குகிறோம், ஷூ வந்து வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சம் இமேஜை மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க முடியும். அந்த இமேஜை பார்ப்போம், மெஷர்மெண்ட் என்ன சைஸுன்னு வந்து பார்ப்போம், அதை பார்த்துட்டு ரிவ்யூ பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுவோம். பட் இந்த சாண்ட்பாக்ஸ் செயின் மூலிமா அமேசான் வந்து அவங்க அதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் இந்த ஒரு செயின் மூலிமா பண்ணும்போது மெட்டாவர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு சில டிவைஸ் இருக்குது, அதை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கன்னா நீங்களே அந்த ஸ்டோருக்குள்ளே போய் எப்படி நம்ம வந்து ரியலாக போய் ஷாப்பிங் பண்ணுவோமோ அதே போல் நீங்கள் ரியலாக போயிட்டு அந்த ஷூ எடுத்து நீங்கள் போட்டு பார்த்து அந்த சைஸ் வச்சு நீங்கள் டிசைட் பண்ணலாம். அந்த ஒரு டெக்னாலஜி தான் வந்து இந்த மெட்டாவர்ஸ் டெக்னாலஜி. அதே போல் மெட்டாவர்ஸ் டெக்னாலஜியில் நீங்கள் லேண்டு வாங்கலாம். நீங்கள் இங்கே இருந்தபடியாக அமெரிக்காவில் ஒரு ஸ்ட்ரீட்டு, அந்த ஸ்ட்ரீட்டில் லேண்டு வாங்கலாம். இந்த சாண்ட்பாக்ஸில் இது சாண்ட்பாக்ஸ் லேண்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு டெக்னாலஜி வந்து இந்த காயினை வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறாங்க. மெட்டாவர்ஸ் மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளே கேமிங்கும் வந்து நிறையா வச்சுருக்கிறாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இதுக்குள்ளே வந்து கேம் ஆடி அதன் மூலிமா வந்து ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஸோ சாண்ட்பாக்ஸ் வந்து ஒரு நல்ல காயின் தான், ஃபியூச்சரில் வந்து ஒரு நல்ல வரக்கூடிய காயின், தாராளமாக வந்து அதை ஹோல்டு பண்ணலாம். இப்போ நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்க பர்சனோட ஐடியை நான் வந்து செக் பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்ம சேனல்லே வந்து ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக அதிகமாக வீடியோஸ் கொடுக்கறதுனால அதில் வர்ற கமெண்ட்ஸில் உள்ள ஐடி சில விஷயங்கள் நம்ம கேதர் பண்ணுறோம் இல்லையா, அதில் உள்ள ஒரு பர்சன் தான் கிரிப்டோ கரன்சிக்குள்ளாரையும் ட்ராவல் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஷேர் மார்க்கெட்லேருந்து கிரிப்டோ கரன்சிக்கு இந்த சைடு உள்ளர வராங்க அப்படின்னா அதை விட இது பெனிஃபிட்டாக அந்த விஷயத்துக்கு வராங்களா? ஒரு பெருசாக சேஃபஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கிறப்ப அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நபர்கள் இதுக்குள்ளார ட்ராவல் ஆகி வராங்களே, என்ன ரீசனாக இருக்கும்?
என்ன இம்பார்ட்டன்ஸ் சார் அதில்? நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் நம்ம வந்து ஒரு ஃபினான்ஷியல் மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும் அல்லது வந்து ஃபாரெக்ஸாக இருக்கட்டும் கமாடிட்டி மார்க்கெட்டாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் விட ஒரு பெஸ்ட். ஏன்னா நான் வந்து அதுலேயும் இருந்திருக்கேன், நான் அதுலேயுமே கிட்டத்தட்ட 20 இயர்ஸ்க்கு மேலே ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதிலிருந்து இந்த கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு வந்து ரீசன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடியது ஒவ்வொரு டெக்னாலஜி சொல்லுவோம் இல்லையா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ட்ரெண்டிங். இப்போ என்ன ட்ரெண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி. ஸ்டாக் மார்க்கெட்டை விட இந்த மார்க்கெட்டுக்கு ஏன் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட்டில் அதிகமான அளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது. ரெண்டாவது டெக்னாலஜி. இப்போ நீங்கள் நம்ம வயசு பசங்கிட்டலாம் போயிட்டு யங்ஸ்டர்ஸ்கிட்ட போயிட்டு நம்ம வீட்லேயே நடக்கும், யங்ஸ்டர்ஸை வந்து கூப்பிட்டு சாதம் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டால் இப்போல்லாம் சாப்பாடு வந்து யாரும் சாப்பிட்றதில்ல. அவன் வந்து மேகி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து போகிறாங்க, என்ன பண்ணுறதான் போகிறாங்க. ஸோ அந்த இது மாறிடுச்சு. அதே போல் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்கிட்ட போயிட்டு நீ போய் ஸ்டாக்கை பற்றி படிப்பா, நீ வந்து அந்த கம்பெனியை பற்றி படிப்பா அப்படிலாம் வந்து பார்க்குறதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க என்னென்னா டெக்னாலஜி மாறிடுச்சு. ஸோ கிரிப்டோ கரன்சியில் எல்லாமே கம்ப்ளீட்டாக நியூ டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜியில் என்ன மாதிரி இருக்குன்றதை அவனால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் கிரிப்டோ கரன்சிக்கு உள்ளே வரக்கூடிய டெக்னாலஜியில் எல்லாமே நீங்கள் நிறையா விஷயங்கள் வந்து ஒரு ஸ்பீடாக இருக்கட்டும், ஒரு ட்ரேடு எடுக்கிறதா இருக்கட்டும், லீவரேஜாக இருக்கட்டும், எல்லாமே அதை விட பல வழிகளில் அது வந்து இதில் வந்து பெனிஃபிட்னே சொல்லலாம். கம்ப்ளீட்டாக வந்து இது டீசென்ட்ரலைஸ்டு. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஸ்டாக் மார்க்கெட்டில் நாங்கள்லாம் வந்து நான் 2018 அந்த மாதிரிலாம் வந்து பண்ணும்போது லீவரேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சாங்க. அதுக்கு முன்னாடிலாம் லீவரேஜ் வந்து 10x வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்டாக் புரோக்கரை வச்சு அந்த லீவரேஜ் வந்து கிடச்சிட்ருக்கும். அந்த லீவரேஜுக்கே ஃபோன் பண்ணி கேட்கணும். அவங்க சில பேர் வந்து 5x அலோவ் பண்ணுவாங்க, சில பேர் 10x அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கே நம்மளுடைய மார்ஜின் அதிகமாக வச்சுருக்கணும். இவ்வளோலாம் நிறைய கண்டிஷன்ஸ்லாம் வந்து இருக்கும். பட் இதே நீங்கள் கிரிப்டோ மார்க்கெட்டில் நீங்கள் அந்த லீவரேஜ்லாம் யாருக்கிட்டையும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் 1xலேருந்து 125x வரைக்குமே லீவரேஜ் வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஆன்லைனில் செலக்ட் பண்ணுறது தான். எத்தனை வேணுமோ நீங்கள் எவ்வளோ எக்ஸ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. இதுக்குள்ளே வந்து கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட்டிக். தென் டீசென்ட்ரலைஸ்ட். நீங்கள் எதுவுமே கேட்க வேண்டியதில்லை, எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். இது எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கிறதுனால இதுக்குள்ளே நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் வராங்க. இதை தெரியாதவங்க தான் வந்து ஸ்டாக்குள்ளே இனிமே இருப்பாங்களே ஒளி, இதை பழகிட்டாங்கன்னா கண்டிப்பாக இதுக்குள்ளே எல்லாருமே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, இந்த காயின்ஸ் ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறதுக்கு மத்தியில் அதிகபட்சமான கேள்விகள் அப்படின்னு ஃபில்டர் பண்ணி பார்க்குறப்ப, சார் நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன், ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரில, இதோட பேசிக் ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல, அமௌண்ட் எங்கே கொடுக்கணும், எங்கே வாங்கணும், எதை வாங்கணும், எப்படி விற்கணும் அப்படிங்கிற ஐடியாவே இல்லை அப்படின்ட்டு, ஆனால் இன்ட்ரெஸ்டட். இவங்க என்ன பண்ணும் சார்? இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷராக உள்ளார வரணும் அப்படிங்கிறப்ப நிறைய கேள்வி அதை தான் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு என்ன வழிகாட்டுதலாக இருக்கும்? புதுசாக வர்றவங்க வந்து, ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக கிரிப்டோ கரன்சின்றது டெக்னாலஜி, அவ்வளோ ஈஸியாக வந்து உடனே வந்து நம்ம இன்வால்வ் பண்ணிட முடியாது. இப்போ ஒரு ஸ்டாக் மாதிரி வந்து ஸ்டாக்குன்றது காலங்காலமாக இருந்துட்டு இருக்கிற விஷயங்கள். ஸ்டாக் புரோக்கர்களும் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய யூடியூப் மற்ற சோசியல் மீடியாலையும் அதை பற்றி தெரியுது. பட் இந்த கிரிப்டோ கரன்சியை பொறுத்தளவுக்கு இது டெக்னாலஜி வந்து அதிகமாக இருக்கிறதுனால இதனுடைய பேசிக்கை நிறைய பேர் வந்து இமிடியேட்டாகவே இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும், எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறது உண்டு. பட் என்னையை பொறுத்தளவுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேசிக்காக சில விஷயங்கள் வந்து ஒரு சின்ன கோர்ஸ் மாதிரி, ரொம்ப அதிகமாக இல்லைனாலும் ஒரு 3 to 4 hours ஒரு கோர்ஸ், அந்த கோர்ஸை வந்து நீங்கள் பேசிக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த கோர்ஸில் வாட் இஸ் கிரிப்டோ கரன்சி, அது என்ன டெக்னாலஜியில் ஃபங்க்ஷன் ஆகுது, அந்த டெக்னாலஜி என்ன பண்ணுது, எப்படி இதில் வந்து ப்ராஃபிட் வருது, எப்படி வந்து இதில் வந்து பணம் பண்ண முடியும் அப்படின்ற அந்த கோர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு புரிதலோடு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்குமே அது வந்து தெரியும். அது மாதிரி கோர்ஸ் வந்து நிறையா பேர் நிறைய இடத்துல வந்து பண்ணுறாங்க. 500 rupeesலேருந்து 5000 rupees வரைக்கும் நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு வந்து தெரியும். எங்களுடைய யூனிட்டிக் எக்ஸ்சேஞ்சில் நாங்கள் மாதத்துக்கு ஒரு 2 times வந்து அந்த மாதிரி கோர்ஸ் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஜஸ்ட் வந்து ஒரு 4 hours மட்டும்தான், ஒரு மினிமம் இதில் வந்து 4 hours மட்டும் கண்டக்ட் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக A to Z வந்து தெரிஞ்சுக்கலாம். கிரிப்டோ கரன்சியை ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து, கிரிப்டோ கரன்சிலேருந்து, அதனுடைய பிளாக் செயின் டெக்னாலஜிலேருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு தென் வந்து டிசைட் பண்ணுறது நல்ல விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இந்த மாதிரி கிளாஸஸ் எடுக்கிறாங்க, நம்ம பார்த்துட்ருக்குறோம், ஆன்லைன் மூலமாக எடுக்கிறாங்க. நீங்களும் எடுக்கிறதுனால உங்கள்கிட்ட அந்த கொஸ்டினை கேட்குறேன். ஒரு ஆன்லைனில் ஒரு 4 hours எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ அந்த 4 hours எல்லா விஷயத்தையும் அவங்களால கேதர் பண்ணிட முடியுமா? காயின்ஸை பற்றி
ட்ரேடிங்கை பற்றி அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஏன்னா இப்போ ஒருத்தர் 2 பேர் பர்சனலாக நம்ம கூப்பிட்டு வச்சு பேசுகிறது அப்படிங்கிறது வேற. ஒரு கிளாஸ்ன்னு எடுத்தோம்னாலே குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேர் அந்த ஆன்லைன் கிளாஸில் இருப்பாங்க. அவங்களோட சந்தேகங்களை கேட்குறதுக்கே அந்த ஹவர்ஸ் பத்தாது இல்லையா? அந்த 4 ஹவர்ஸ்க்குள்ளார என்ன கம்ப்ளீட் பண்ணிட முடியும் சார்? இப்போ நீங்கள் கிரிப்டோ கரன்சி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வர்றீங்கன்னு சொன்னால் முதல் வந்து கிரிப்டோ கரன்சி என்ன, அந்த கிரிப்டோ கரன்சி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ற விஷயத்தை வந்து தெரியணும். அந்த கிரிப்டோ கரன்சி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த டெக்னாலஜி பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து என்ன பண்ணுது, இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி மூலம் எப்படி இந்த ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்ற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து எங்களுடைய கோர்ஸில் நாங்கள் பண்ணுறது என்னென்னா இந்த டெக்னாலஜியை பற்றி ஒரு 1 hour வந்து ஃபஸ்ட்டு அதில் வந்து எடுத்துருவோம். அந்த டெக்னாலஜி வந்து டிகிரியாகவே இருக்குது. டிகிரி வரைக்கும் நீங்கள் அந்த டெக்னாலஜியில் படிக்கலாம். சாதாரண வந்து ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ்லேருந்து டிப்ளமா கோர்ஸ்லேருந்து இப்போ காலேஜில் வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து டிகிரி கோர்ஸாகவே வச்சுருக்காங்க. அஸ் அ இன்வெஸ்டருக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜியை போய் ஒரு டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் அந்த கோர்ஸை போய் டிகிரியாக படிக்கலாம். பட் வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் பண்ண போகிறீங்க. பிளாக் செயின் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை பற்றி அந்த பேசிக் மட்டும் தெரிஞ்சாவே போதும். இந்த பேசிக்கை சொல்கிறதுக்கு வந்து அந்த ஒரு 1 to 2 hours வந்து போதுமானது. அதன் பிறகு நீங்கள் கிரிப்டோ கரன்சி எப்படி வந்தது, இந்த பண பரிமாற்றம் வந்து எப்படி ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு இருந்தோம், எப்படி வந்து இந்த பண்டமாற்று முறை வந்து இப்போ கிரிப்டோ கரன்சி எந்த லெவலில் இருக்குது அப்படின்ற விஷயங்களை சொல்கிறதுக்கு ஒரு 1 hour. தென் வந்து காயின்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது, அதுக்கடுத்து வந்து இந்த ட்ரேடிங்கை எப்படி ஆரம்பிக்கலாம், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்ற விஷயத்தை சொல்கிறதுக்கு 4 மணி நேரம் தாராளமாக வந்து போதுமானது. அதுக்கு மேலே வந்து போக போக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த 4 ஹவர்ஸ்ன்றது எனஃப். ஓகே, ஃப்ரெஷ்ஷாக ஒரு கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் அண்ட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்குள்ளார வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் ஏகப்பட்ட கேள்விகள் பெண்டிங் இருக்குது. நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் அதை பற்றி பேசுவோம். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து மிக்க நன்றி சார். நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.